Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல B.Pharm Bachelor of Pharmacyயோட கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். Bachelor of Pharmacy 4 years படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான காலேஜஸ் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் விரும்புறாங்க. பிகாஸ் பியூர் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாராலையுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு காலேஜஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. பட் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல போக முடியும். அப்படி இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 years படிக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க படிச்சு முடிச்ச பிறகு ஓனா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா உங்களால பிசினஸ் பண்ணிக்க முடியும். அதாவது மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் ஓனாவே உங்களால வச்சுக்க முடியும். இதை தாண்டி ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு உங்களால போக முடியும். ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ல இருந்து 3 ட்ரக் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் அலர்ட் பண்ணுவாங்க. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ட்ரக் இன்ஸ்பெக்டரா உங்களால ஆயிக்க முடியும். இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா B.Pharm. ஸோ 12th முடிச்சுட்டு B.Pharm யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு காம்படிஷனுமே பார்த்தீங்கன்னா B.Pharm முடிச்சவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய டேலண்டடாக ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ட்ரக் இன்ஸ்பெக்டராக உங்களால் போய்க்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. பட் கவர்மெண்ட் காலேஜஸ் தவிர்த்து ப்ரைவேட் காலேஜஸில் போகணும் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் நிறைய காலேஜஸ் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னுமே ஒரு சில காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் தமிழ்நாட்டில் ஏதாவது லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் படிச்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்டாண்டர்டான காலேஜஸ்லாம் இருக்குது, 30 to 40 years எக்ஸ்பீரியன்ஸான காலேஜஸில் எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது B.Pharm படிக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.